நம்ம மேட்ரிமோனியில சொன்னதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாங்களே பாக்கியம். நாம தான் அவங்கள கொஞ்சம் லேசா எடை போட்டுட்டோம். சம்பந்தி அம்மாவோட அண்ணன்கள் எல்லாம் அவங்க பக்கம் போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன இருந்தாலும் தங்கச்சி இல்ல, ரத்த பாசம். இன்னையோட எல்லாம் முடிஞ்சிடும். நாளைக்கு காலையில பேச்சுவார்த்தை நடத்தி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு தானே சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. என்னோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு முடிவும் தெரியாம மறுபடியும் வந்து நிக்கிறேன். நாங்களும் அப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே இல்ல மயிலு. ஏமா, இப்ப அவங்களுக்கு என் மேல இன்னும் தானே கோபமும் வெறுப்பும் அதிகமாகும். ஏதாவது பண்ணலாம். என்ன பண்ண போற? வீணா அப்பவே சொன்னா கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலான்னு சொன்னா நீதான் கேட்கவே இல்ல. போலீஸ் கோர்ட்டுன்னு போய் இப்ப என் வாழ்க்கைய போச்சுமா, போச்சு. அவங்களாம் இன்னைக்கு என்ன கோர்ட்ல எப்படி பார்த்தாங்கன்னு தெரியுமா? ஏதோ ஒரு புழுவ பாக்குற மாதிரி பார்த்தாங்க. நீ கொஞ்சம் அழுவுறத நிறுத்துமா. ஏப்பா, நீங்க கூட அவர் கோர்ட்ல பேசுனதை கேட்டீங்கல்ல? என் கூட வாழவே மாட்டேன்னு பிடிவாதமா எல்லாரும் முன்னாடி நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சு இல்ல. இனி நான் புலம்பவே மாட்டேன். தங்கச்சி மேல ஜென்ம வகைன்னு சொன்னாலும் அவளு ஒன்னா போய் நின்னீங்கல்ல. பெரிய ராஜி மேலேயும் எம்படி கோபமா இருந்தீங்க. வகையெல்லாம் பார்க்காம அவளுக்காக அந்த வீடு படி மிதிச்சிங்கல்ல. போதும் 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 போதும். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் 2 குடும்பமா அடிச்சுட்டே கிடக்கணும்னு நினைச்சேன். நீங்க உதமையா இருக்கிறத பார்க்கவே முடியாதோன்னு பயந்து கிடந்தேன். என் கவலையெல்லாம் எந்திரிச்சு, என் கவலையெல்லாம் எந்திரிச்சு 2 குடும்பமும் ஓடாம போயிடுமோங்கிற கவலையே எனக்கு இல்ல. என்னதான் இருந்தாலும் கோமதி எங்க கூட பிறந்தாங்க. ராஜி இந்த வீடு வாரிசு. அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். கூட நின்னோம். அதுக்காக 2 குடும்பம் சேர்ந்து சேம்பு நல்லா இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுன்னு. அப்படி சொல்லுங்க. கோமதி வெளியே வந்துருச்சு, ராஜி வெளியே வந்துருச்சு. அதோட பிரச்சனை முடிஞ்சது. அப்படிதான். இனிமே அவங்க யாரோ நாம யாரோ. அதான் நாளைக்கே போய் பரதேசிய மச்சானு கூப்பிடுவோன்னு கனவுலாம் கனதாதா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். நீ கூட வேண்டாம். அந்த மனுஷன் முகம் கூட நீ பார்க்க வேண்டாம். ஆனா 2 நாள் சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சிங்கல்ல. எனக்கு அது போதியா, அது போதும். என்னதான் வெளியே அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள கூட பிறந்தவ மேல பாசம் இருக்குன்னு காட்டுறீங்கல்ல. போதிங்க. இந்த கேள்விக்கு அதுதான் வேணும். இந்த நிம்மதி தான் எனக்கு வேணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஒரு இல்ல 2 பொண்ணுங்க, 2 அம்மாங்க. பிள்ளைங்களை நினைச்சு நினைச்சு அப்படியே உள்ள அழுதுகிட்டு கிடந்தோம். எங்க 2 பேரும் மனசுலயும் வெளியே சொல்லி பாவம் வடிவு அவ வெளியில சொல்லலனால அவன் மனசுல எல்லாமே ஓடிக்கிட்டு தான் போயிருக்கு. சண்டைக்கு மட்டும் இல்ல, நல்ல விஷயத்துக்கு போய் முன்னாடி சொந்தத்தோடு என்ன வேற நீயும் காட்டிட்டவா போதுண்டா. இதை விட எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நீங்க எல்லாருமே நல்லா இருங்க, நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. கண்காட்ட வந்தேனே இறங்கி இலாதானே நின் பெரும் சேர் எல்லை இலாதானே